டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அல்-கொய்தா சந்தேக நபரான இலங்கையர் நாடு கடத்தப்பட்டார். விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம். மீனவர் விவகாரம் தொடர்பில் இந்திய பிரதமருக்கு OPS மீண்டும் கடிதம். ஊவா மாகாண சபை அமைச்சரவை பதவியேற்பு. இனி விரிவான செய்திகள். மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட அல்-கொய்தாவின் சந்தேக நபர் என கூறப்படும் இலங்கை பிரஜையான முகமது உசைன் முகமது சுலைமான் நேற்று புதன்கிழமை இரவு நாடு கடத்தப்பட்டார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகவே இவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்காக அவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். இந்தியாவில் ஏப்ரல் மாதம் 29 கைது செய்யப்பட்ட இலங்கையரான ஜாகிர் உசைன் வழங்கிய தகவல்களுக்கு அமையவே இவர் கோலாலம்பூரில் வைத்து கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையை ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் நீக்கி தீர்ப்பளித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் பிரிவானது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடையை எதிர்த்து 2011 லக்சம்பர்கில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் விடுதலை புலிகள் சார்பாக நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த வழக்குரைஞர் விக்டர் கோப் ஆஜராகி வாதாடி வந்தார். இந்த வழக்கில் கடந்த 2014 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் போது 2009 ஆண்டுக்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்தவில்லை, தங்களது மக்களுக்காக வன்முறையற்ற வழிகளில் தான் தமிழீழ விடுதலை புலிகள் போராட விரும்புகின்றனர் என்று வாதிடப்பட்டது. மேலும் விக்கிபீடியா தகவல்களை அடிப்படையாக கொண்டு விடுதலை புலிகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை என்று கூறும் அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறை ஆட்சிக்கு எதிராகத்தான் நியாயமான போராட்டத்தை விடுதலை புலிகள் நடத்தினர் என்றும் புலிகளின் வழக்குரைஞர் கோப் வாதிட்டார். இன்று இந்த வழக்கில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சட்ட ரீதியாக கிடைத்த அங்கீகாரமாக கருதப்படுகிறது. இலங்கை கடற்படையினரின் நடவடிக்கைகள் காரணமாக கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் அபாயகரமான சூழ்நிலை தற்போது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருப்பதாக தமிழக முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியான கச்சத்தீவை மீட்கவும் பாக்கு நீரிணையில் தங்கள் பாரம்பரிய பகுதியில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அமைதியாக மீன்பிடிப்பதை உறுதி செய்யவும் தமிழக அரசு உறுதியாக உள்ளது. கடந்த 8ஆம் தேதி நான் உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் இலங்கை சிறைகளில் உள்ள 24 தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தேன். நீண்ட காலமாக அந்த படகுகள் திருப்பி தரப்படாததால் தமிழக மீனவர்களின் குடும்பங்கள் மிகவும் மனச்சோர்வும் நம்பிக்கை இழந்த நிலையிலும் உள்ளனர். அவர்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு வருவாயை ஈட்டித்தரும் வாழ்வாதாரமான படகுகளை இழந்துள்ளதால் தமிழக மீனவர் குடும்பங்கள் வருமானம் இல்லாமல் வறுமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்கள் கடும் சோர்வான நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தாங்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு தமிழக மீனவர்களின் 75 படகுகளை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஊவா மாகாண சபை அமைச்சர்களாக மேலும் 4 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பதவியேற்றுக் கொண்டனர். உறுப்பினர்களான செந்தில் தொண்டமான், அனுரவிதான கமகே, சாமர சம்பத் தசநாயக்க, குமாரஸ்ரீ ரத்நாயக்க ஆகியோரே பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அவர்களுடன் முதலமைச்சரான சசீந்திர ராஜபக்ஷவும் தனக்கு கீழுள்ள அமைச்சர்களுக்கான ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ நிதி திட்டமிடல், சட்டம் ஒழுங்கு, கல்வி, உள்ளூராட்சி, காணி, கலாசார, சமூக நல, கிராம உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் கட்டுமானம். செந்தில் தொண்டமான் வீதி அபிவிருத்தி, வீடு, நீர்வள மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு. அனுரவிதான கமகே
விவசாய, நீர்ப்பாசன, விலங்கு உற்பத்தி, மீன்பிடி, போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறை. சாமர சம்பத் தசநாயக்க விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம், மின்சார எரிசக்தி, சிறு கைத்தொழில் மற்றும் நுகர்வோர் விவகாரம். குமாரஸ்ரீ ரத்நாயக்க சுகாதார, சுதேச வைத்திய, சிறுவர் பாதுகாப்பு, மகளிர் விவகாரம் ஆகிய அமைச்சுக்களை பொறுப்பேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.